டேய் என்னடா இப்படி கிடந்து மாடு போல வேலை செய்ய? டேய் என்ஜாய் பண்ற நேரத்துல நல்லா என்ஜாய் பண்றேன். என்ன பாரு நான் ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணி எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். டேய் எத்தனை நாளா இந்த துணியை போட்டுட்டு இருக்கேன். ஒரே வாடை கிட்ட வந்தாலே அத அழுக்கு பிடிச்சி எப்ப போற இடையில ஒன்னு ஆளுல ஒரு மாதிரி சொல்லுறேன்டா. எப்ப ஒரு நீட்டம் இல்லாம வேலையில இப்படி போய் கிடந்து ஆயத்தரா சாவிய. நீ பணம் இப்ப சம்பாதிச்சு என்னடா பண்ண போற? என்ன பாரு என்ன ஃபேமிலில சம்பாதிச்சு வச்சு நான் எவ்வளவு வந்தாய சுத்தியம் பாத்தியா? வேலைக்கு நான் எதுக்குடா போனோம்? அதான் ஃபேமிலில சம்பாதிச்சு வச்சிருக்கணுமே. உனக்கு வேற வேலை இல்லை. இப்பவே கிடந்து ஆயத்தரா சாவிய. ஜாலியா என்ஜாய் பண்றா. இந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ண முடியுமோ அப்படி என்ஜாய் பண்ணு. அங்க வேலை கீழே எல்லாம் சொல்லி சுத்திட்டு இப்படி கிடந்து மாடு போல கிடந்து ஆயத்தரா உழைச்சாத. உனக்கு வேற வேலை இல்லை. இப்படி கிடந்து போட்ட துணியே போட்டு வேலையும் செய்துட்டு ஒரு பிரயோஜனமே இல்லையே. வேற வேலையே இல்லை போடே. உனக்கு இப்ப என்ன பார்க்கும்போது நக்கலா தான் தெரியும். இது பழைய பனியனு பழைய சாரம். ஏன் நல்ல உடம்பு வேலை செய்யும் போது வேர்க்கும் போது உனக்கு நாத்தம் எடுக்கும் போது என்னடா இப்படி வேர்வை நாத்தம் எடுக்குது, போட்ட துணியை நீ போட்டுட்டு இருக்கேன்னு தான் நீ சொல்ற. ஆனா ஒரு விஷயம் தெரியுமாடா, இன்னைக்கு நான் உழைக்கிறது எதுக்குன்னா எல்லாருமே இந்த உலகத்துல உழைக்கிறது அரஜான வயத்துக்குதான். ஆனா நம்ம உழைக்கிறவங்களை வந்துட்டு ஆடையை பார்த்தோ அவங்களோட ஸ்மெல் வயர்வை நாத்தம் எடுக்குது அதை பார்த்து பழகாதடா. அவன் நல்ல உள்ளவனா நல்லவனா அதை பார்த்து பழகு. இப்போ நீ சொல்றியே ஜாலியா நான் என்ஜாய் பண்றேன், என் ஃபேமிலில சம்பாதிச்சு வச்சிருக்காங்கன்னு. சரி ஓகே தான், இந்த தலைமுறை ஓகே. ஆனா அடுத்த தலைமுறை வரும்போது உழைச்சாதான்டா நம்ம கையில காசு. நம்ம கையில 4 காசு இருந்தாதான் இந்த உலகமே மதிக்கும். அதுக்கு நீ போடுற உழைப்பை பொறுத்தா இருக்கு. நான் இன்னைக்கு வந்துட்டு என்ன வேலையை வந்துட்டு அங்கே போறதோ இங்க போறதோ ஏதாவது ஒரு வேலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்படி செய்யும் போது என் துணி கூட நான் பழைய துணி தான் போடுறேன். என் வேர்க்கும் என் உடம்புல இருக்க வேர்வை வேர்க்கட்டு அதை பார்த்து 4 பேர் என் நாத்த அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் இன்னைக்கு உழைக்கிறது எனக்கு அடுத்த தலைமுறை வரும்போது அது நல்ல பலன் அளிக்கின்றா. நான் இன்னைக்கு சேமிச்சு வைக்கிற பணமும் சரி, என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு வந்துட்டு நான் உழைக்கிற உழைப்பும் சரி, இன்னைக்கு இல்லாட்டால இனி ஒரு காலம் அதுக்கேற்ற பலனை கிடைக்கும். நீ வந்துட்டு இப்ப சொல்றியே எனக்கு என்ன ஃபேமிலில சம்பாதிச்சு வச்சிருக்காங்க நான் ஜாலியா வேலைக்கு போகாம சுத்துறேன்னு. நம்ம இன்னைக்கு வேலைக்கு போகாம ஜாலியா என்ஜாய் பண்ணி சுத்தலாம். ஆனா அதே இது நம்ம ஒரு காலகட்டம் வரும்போது நம்மள கையில காசு இல்லாட்டா இந்த உலகத்துல யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்கடா. இன்னைக்கு பணம் சொல்றது ஒரு முக்கியமானதா இருக்கு. அது வந்துட்டு நமக்கு கிடைக்கிற வேலையை நம்ம செய்துட்டு நம்ம